எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ இந்த லீவ் டயத்தில் நம்ம குழந்தைங்களுக்கு எதாவது ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு அது ரவா லாடு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ரவை மெஷரிங் கப்பில் ஒரு கப் எடுத்துக்கோங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் பேனில் ஊற்றிட்டு கேஸ் ஸ்டவ்வில் மீடியத்தில் வச்சுட்டு அது நல்லா கரைஞ்சி வந்தோடனே அந்த ரவையை மெஷரிங் கப்பில் ஒரு கப் இருக்க ரவையை எடுத்து அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் பாதி அளவு வெள்ளைச்சீனி எடுத்து அதையும் எடுத்து போட்டுக்கோங்க. ரொம்ப நேரம் அடுப்புலேயே வச்சுருந்தீங்கன்னா அந்த ரவை கருகிரும். அதனால் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு நல்லா கிண்டிட்டு அந்த சீனி நல்லா கசஞ்சி வரணும். நல்லா விளையாக மினிமின்னு வரும். அந்த நேரத்தில் இறக்கிடுங்க. இறக்கிட்டு ஒரு தட்டில் போட்டு நல்லா கிளறி வச்சுட்டு அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு, கிறிஸ்மஸ் பழம், ஏலக்காய்லாம் ஒரு சின்ன கிணத்துல போட்டு நெய்யை ஊற்றி தனித்தனியாக வறுத்து எடுத்து தனியாக எடுத்து அந்த தட்டில் போட்டு விட்ருங்க. அதுக்கப்புறம் ஆறின பால் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை இந்த ரவையில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இது விருதுநகர் ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. அந்த உருண்டை பிடிச்சி வச்சு அதெல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நிறையா செஞ்சீங்கன்னா அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் எடுத்து சாப்பிட்லாம். வெளியே எடுத்து வச்சிங்கன்னா அந்த பால் ஊற்றி பசைஞ்சதுனால கெட்டு போயிடும். அதனால் அடுத்த நாள் நீங்கள் சாப்பிட்றதா இருந்தால் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிடுங்க. இது மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. நன்றி.